சுந்தர் பிச்சை வந்து இவர் சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் படிக்கலைங்க. அதான் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கல. சென்னையில அசோக் நகர்ல உள்ள ஜவஹர் வித்யாலயாவில் தான் அவர் படிச்சார். அது மும்மொழி, அது சிபிஎஸ்இ சிலபஸ். சிபிஎஸ்இ சிலபஸ்னா விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. அரசு நம்மளுடைய பாழா போன அந்த சமச்சீர் கல்வி திட்டம் இல்லை அங்க. அது தனியார் பள்ளிக்கூடம். முதல்ல அது 10ஆம் வகுப்பு வரைக்கும் அங்க. 11, 12 வந்து சென்னை ஐஐடிக்கு உள்ளால வனவாணின்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அது மத்திய அரசு கல்வி திட்டத்தில் வருது. அந்த கல்வி திட்டத்தில் தான் அவர் +2 வரைக்கும் படித்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருதம் உண்டு, ஹிந்தி உண்டு, ஸ்பானிஷ் உண்டு, பிரெஞ்சு உண்டு, தமிழும் உண்டு. இதுதான் அந்த தமிழ் மொழியாக தான் அங்கே உண்டு, பயிற்று மொழி கிடையாது. இதுதான் அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உள்ளது. அது போக அதுக்கு மேற்படிப்பும் அவர் வட இந்தியாவில் தான் போய் படித்தார். அவருக்கு நன்றாக ஹிந்தி தெரியும், நன்றாக சமஸ்கிருதமும் தெரியும். அப்புறம் இங்கிலீஷ் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் 2வது உள்ள விஷயங்கள். அவரை போய் இருமொழி வழியில தான் படிச்சாருன்னு இந்த ஒரு முட்டாள் சொல்றாருன்னா இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? அண்ணாமலை இதையும் சேர்த்து தான் கேட்டார். இதுக்கு பதிலே சொல்லலையே. அவர் எங்க பண்ண காலையிலே ட்வீட் போட்டிருக்காரு. இந்திய அளவுல வைரல் ஆகி போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து இங்க அதாவது சமஸ்கிருதம் தெரியும்னு சொன்னதை, இந்தி தெரியும்னு சொன்னதை, அப்புறம் இன்னொரு வீடியோ இந்தியிலேயே பேசுனது, இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதாவது இவங்களுக்கு வந்து எதையாவது ஒன்று, இதை வந்து இவர் மட்டும் சொல்லலை. இந்த கேபிள் திருட ஒருத்தர் உண்டு பாருங்க, மத்திய சென்னை எம்பி, திமுக எம்பி, அந்த புண்ணாக்கு மாடனும் இதே தான் சொல்லி வச்சார். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆள் சொல்லி இவர் மாட்டிக்கிட்டார்.